ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட அட்வென்ட் இருக்கேன். டேரெக்டாக அப்படியே பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்ட் ஒரு மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தாங்க, ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்பெல்லாம் நீ கொண்டு போய் இதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இனிமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பவுலில் அந்த ஃபுட்டை வாங்கினபடி கரெக்டாக டேக்கிட்டேயே கொண்டு வரா. அந்த மாதிரி கொண்டு வந்தா இன்னையோட நீ முடிஞ்சிட்டடி, இதை சாப்பிட்டு டேக்கி பேபி அபார்ட் ஆகணும். அந்த மூமெண்ட்டில் நீ தான் இதெல்லாம் பண்ண, நீ தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ண, அதில் நீ தான் ஏதோ கலண்ட நான் பார்த்தேனுங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ வேறு டான்ஸில் உன்னை சிக்க வச்சு என்னையா மிரட்டுன, உன்னை என்ன மாதிரி பனிஷ் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா அந்த மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. ஜெனி கரெக்டாக பக்கத்துலேயே வந்துட்டு மிமம் உனக்காக ஃபுட்டை ரெடி பண்ணாங்களான்ட்டியா, இந்த சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். எப்போதும் மிமாம் தானே எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, மிமாமுக்கு ஏதோ கார்டன் சைடில் ஒர்க் இருக்கா, அண்டா என்ன கொடுக்க சொன்னாங்க, நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். மெய்டு கொடுக்க சொன்னாங்கிறத சொல்லாமலேயே இந்த மாதிரி ஜெனி கொடுத்தா டெய்மே அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட போவாரா. இந்த மாதிரி சாப்பிட போனால் இப்படி சாப்பிட போகிற அந்த செகண்டில் கரெக்டாக நம்ம ஜிமினா அந்த ஃபுட்டை பவுலில் வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். யார் என்ன கொடுத்தாலும் அப்படியே வாங்கி சாப்பிட்ருவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜெனியை பட்டு திட்டுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜெனியை பிடிச்சி திட்டுனா வந்து என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேலேருந்து அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டர் தான் மாம் கொடுத்த ஃபுட்டை எட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சிஸ்டரா, உனக்கு எங்கே இருந்து அவங்க சிஸ்டராக வந்தாங்க, இந்த மாதிரிலாம் அதர் பர்சன்ட் உள்ளே என்ட்ரு ஆகிற பர்சன்ஸ்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது தான் முதல்ல நிப்பாட்டு. ஏற்கனவே உன்னை யார் அட்டாக் பண்ணுறாங்க, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியல, இதில் வேறு எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சாப்பிட்றவளை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட் பவுலில் அப்படியே வாங்கினா. வந்து ஜெனியை நோட் பண்ணேன். ஜெனி கொஞ்சம் ஒரு மாதிரி பாவமாக அப்பப்பயே சிலிகிட்டே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணாத ஜிமின் கொண்டு அதில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட தான் போவார். இந்த மாதிரி சாப்பிட போனால் கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகி அந்த ஃபுட் பவுலை வாங்குறாரு. இங்கே என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த ஃபுட்டை ஜெனி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கா, அதில் ஏதாவது நம்ம டேக்கி கலந்துருக்கலாம்ல, மிக்ஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா காட்டுனா. என்ன, நான் அதில் ஃபுட்டில் இதை கலந்துருக்கேனா, நான் அதில் எதுவுமே கலந்துக்கல ஆண்டி, அதாவது நம்ம மிம்மம் அவங்க ரெடி பண்ண அந்த ஃபுட்டை தான் நான் எடுத்துகிட்டு மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மிம்மம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர தெரியாதா, அதை எதுக்கு நீ பண்ணணும், நீ ஏதோ இதில் மிக்ஸ் பண்ணியிருக்க, நட்டாஷா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா கற்று வர அந்த மாதிரி கட்டுனா. இந்த இந்த வேலை எல்லாத்தையும் கேட்டு ஜெனி ரொம்ப ஷாக்காகி இல்லை நான் இதில் எதுவுமே கலக்கலை, இதில் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல, நட்டாஷா சொல்கிறதுலாம் போய் நான் இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவே வேணாலும் இந்த ஃபுட்டை செக் பண்ணி பார்க்குறோம், இதில் நீ ஒன்று கலந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அந்த ஃபுட்டை செக் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஜிமினை அனுப்பிடுவார். அதில் தான் நட்டாஷா இந்த பேபி அபார்ட் ஆகிற மாதிரி மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கலந்துருப்பால, அதை கிளியர் ஆகி இதில் ஃபுட்டில் ஏதோ ஒன்று கலந்துருக்குங்கிறத கரெக்டாக செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜொங்குக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. டாக்டர் மட்டுமே செக் பண்ணி சொல்லிட்டாங்க, பாஸ் இந்த ஃபுட்டில் பேபி அபார்ட் பண்ணதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப காண்டாகி வேகமாக ஜெனியோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சப்படி மேலே மர தூக்குறாரு. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி என் பேபிக்கு பேபி அபார்ட் ஆகிற அளவுக்கு மெடிசன் அந்த ஃபுட்டில் கலந்து கொடுப்பேன் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சா. நான் அப்போவே சொன்னோம்ல, நட்டாஷா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னான்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா சொன்னால் டேயால் நம்பவே முடியல. ஜொங்குக்கு என்ன பண்ணுறா அவங்கள கீழே விடு, அவங்களாம் அந்த மாதிரி ஃபுட்டில் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு இருக்க மாட்டாங்க, சொன்னால் கேள்வி, இது யார் பண்ணானுங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் பனிஷ் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ணால் உனக்கு என்ன பைத்தியமா, அவள் தான் பண்ணானுங்கிறத நட்டாஷா சொல்லியிருக்கல, இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இல்லாமல் நான் பனிஷ் பண்ண மாட்டேன், நட்டாஷா தான் இப்போ மெடிசன் கலந்துட்ட பார்த்துருக்கல அப்படிங்கிற மாதிரி கோமா ஜொங்குக்கு பேசினா. இல்லை ஜொங்குக்கு என்ன நம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு அப்போவே உன் மேலே டவுட் இருக்குடி, அந்த லீயோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே நீ, என்னோடய ட்ரக்கே அவன் ஹைஜாக் பண்ணிட்டு போனான், அந்த பிளேஸில் உன்னை எதுவும் பண்ணக்கூடாது கேலாச்சின்னு சொல்லி உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டா, ஏதோ ஃபைட்டு ஏதோ ஸ்டோரிலாம் சொல்லி ட்ராமா பண்ணி
ஏன் பேபியை கீல் பண்ணதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துருக்க, பேபி அபார்ட் பண்ணுற அளவுக்கு மெடிசன் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய இவளா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகி இன்னும் கிரிப்பாக நெக்க பிடிச்சி இருக்கே கீல் பண்ணிடுவார்களுக்கு. அந்த அளவுக்கு பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜெனியால் ப்ரீட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்க சொல்ல டேயோட ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் வேகமாகவே அடிக்கிறாரு. ஜொங்குக்கு வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தா ஜெனியை விட்டுட்டு ஜொங்குக்கு ஹேண்ட்ஸ் எடுத்தா உனக்கு என்ன பைத்தியமா ஜொங்குக்கு, நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிற, ஒருவேளை அவங்களே அந்த ஃபுட்டில் எதையும் மிக்ஸ் பண்ணாமல் வேறு யாராவது மிக்ஸ் பண்ணியிருந்தா இப்படி தான் ஒரு பர்சன்ட்டை நீ ட்ரீட் பண்ணுவியா? நீ என்ன நீ பாட்டியா? உன்னோட ஐஸால் அதை நோட் பண்ணியா? இப்படிலாம் தேவையில்லாமல் ஒரு பர்சன்ட்டை பனிஷ் பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்கு காண்டாகி நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி கோமா இந்த மாதிரி பேசினா நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன பனிஷ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொன்னால் என்னடி நெக்ஸ்ட்டு ட்ராமா பண்ணுறிய நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இன்னும் கோவமாக அடிக்க வேண்டாம். அவளோட மொபைலில் நட்டாஷா அந்த மெடிசன் கலந்தது, அப்புறம் அந்த மெடிசன் ஃபுட்டு முழுக்க மிக்ஸ் ஆகணுங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணது, அப்புறம் ஜெனி வந்து பேசினதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அதாவது வீடியோவோட இந்த மாதிரி அதை அப்படியே பண்ணி காட்டுவாளா அந்த மொபைலை ஆன் பண்ணி இதெல்லாம் பண்ணது நட்டாஷா தான். அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. இந்த ப்ரூஃப் அவங்கக்கிட்ட கொடுக்குறவங்கிட்டக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நானே இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி என்னை இப்படி மாட்டி விடுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழுது வெள்ளத்தனமாக நட்டாஷாவை பார்க்குறா. என்ன திமிருடி உனக்கு? இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணேன். ஒன்று இந்த பிளேஸ் ரெண்டும் மொத்தமாக மூவ் ஆனாக்க இப்போ என்ன மாட்டி விட்டல, நீ சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடி நட்டாஷா நோட் பண்ணால் அந்த மொபைலை வாங்கி அதில் இருக்க வீடியோஸை மட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு பார்க்க இன்னும் கோவம் ஹைப் ஆகுது நட்டாஷா மேலே. நட்டாஷா தான் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இல்லை பாஸ் நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டிட்டு அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போயிடலான்னுங்கிற மாதிரி மெயின் டோர் கிட்ட வந்தால் கரெக்டாக டோரை மறைச்சபடி கோபுரம் வந்து நிற்குது. இந்த மாதிரி கோபுரம் வந்துட்டு பார்த்துட்டு நட்டாஷா பயத்துலேயே அப்படியே பேக் சைடாக நடந்தா நம்ம ஜொங்குக்கு தான் பேபிஸை ரூமுக்கு போக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கி, நாமு, ஜான், மின் எல்லாருமே ஹாலில் தான் இருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ 4 பேபிஸையுமே அப்படியே நம்ம ஹேண்ட்ஸில் தூக்குனபடி வாங்க எல்லோரும் நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி குக்கி ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு மற்ற பேபிஸை ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு நேராக ஜொங்கு கூட பெட்ரூமுக்கே போகிறாங்க. இந்த மாதிரி பெட்ரூமுக்கு பண்ணால் என்னாச்சு மாம், எதுக்காக டேடி இப்போ இவ்வளோ கோவமாகறாரு? இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த ஹாலில் தானே ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம், இப்போ எதுக்காக டேடி ரூமுக்கு போக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை வந்து நான் சொல்கிறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக அந்த ரூம்குள்ளே கொண்டு பேபிஸை உட்கார வச்சுட்டு நம்ம தான் ஒரே ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தேன். பாஸ் நான் எதுவும் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பாஸ், நான் பண்ணிட்டு தப்பு தான், என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அப்படியே நட்டாஷா கதறி அழுதபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அவ மேலே அடி பழி போட்டுட்ருக்க, எவ்வளவு திமிரு இருந்தால் ஒரு டைமுக்கு 2 டைம் என் பேபிக்கு இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குற அளவுக்கு உனக்கு திங்கிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நட்டாஷாவை 2 ஸ்லாப்புக்கு மேலே வைப்பாரா வச்சா பயங்கரமாக அவள் கட்டுறா. எனக்கு ரொம்ப வலிக்குது பாஸ், வேண்டாம் பாஸ், என்னை விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுற மூமெண்ட்டுக்கு அப்படியே ஜங்குக் அந்த கேர்ள் அப்படி டோர்கிட்ட இருந்து அவளோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி புஷ் பண்ணி இழுத்த வேகத்திலேயே நடு ஹாலில் கொண்டு தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளலாம் அவள் சோஃபாஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணபடி கரெக்டாக ஃப்ளோரில் வந்து விழுந்துட்டு பாஸ் தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க பாஸ், நான் வேணும்னேலாம் பண்ணலை, என்ன ஒரு பர்சன்ட் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் யார் அந்த பர்சன் எனக்கு தெரியாது, அவங்க கால் பண்ணி எனக்கு ஆர்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் ஜெனி இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஓ சிஸ்டர், உன்னை பற்றின ஹோல் இன்ஃபர்மேஷனையும் நட்டாஷா இங்கே அவ்வளோத்தையும் பாய்ஸஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மொபைலில் கால் பண்ணி
இங்கே நடக்கிற மூமெண்ட்டை ஹெட்டுக்கு தெரியணுன்ட்டு அந்த கேர்ளுக்கு கால் பண்ணிடுவா. இந்த மாதிரி கால் பண்ணால் நான் ஒரு பர்சன்ட் மணி வாங்கிட்டு தான் இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கட்டி கதறி அழுற வேர்ட்ஸ் அவ்வளவும் அந்த ஹெட்டுக்கு கேட்குது. என்ன நடந்துட்டுருக்கு ஜெனி அங்கே? கேட்கலையா உனக்கு? உன்னோட உன்னோட சீக்ரெட் ஒர்க் பார்த்துட்டு இருந்த மேடு சிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொன்னால் நீ என்ன இவ்வளோ கூலாக பேசுகிற? என்ன கூலாக பேசுகிறேண்ணா? இப்போ என்னால் இந்த பிளேஸில் எதுவும் பேச முடியாது. நடக்கிற மொமெண்ட்டை நல்லா நோட் பண்ணு. உன்னை எந்த விதத்தில் வசமாக சிக்க வைக்க போகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி நீ யாருங்கிறத இப்போ பாய்ஸஸ்கிட்ட காட்டி கொடுக்க போகிறா. இவ்வளோ நம்பிட்டானா அவ்வளோ ஒர்க்கே நீ போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் கோவமாக திட்டுட்டு அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்டாக ஜெனி நோட் பண்ணிவிட்டு நட்டாஷாவை பார்க்குறா. என்ன திமிரு இருந்தா என்னையே மாட்டி விட பப்படி. நான் இங்கே இருக்கிற எல்லாரை விட செம பேட் கேர்ள், என்கிட்டயே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி தேம்பி ஃபேக்காக க்ரை பண்ணபடி நட்டாஷாவை பார்த்துட்டு வேகமாக வந்து நட்டாஷா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு உனக்கு எப்படி இப்படிலாம் பண்ண தோணுச்சு? நீ இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம்? எவ்வளோ பாவம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் எப்படி உனக்கு திங்க் பண்ண முடியுது? இப்படிலாம் எப்படி உனக்கு திங்கிங்லாம் வந்துச்சு? நீ பண்ணட்டப்ப நான் பண்ண மாதிரி ஏண்டி இந்த மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ண? என்னை எதுக்காக நீ பனிஷ் பண்ணதுக்காக இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன்? என்ன இந்த பிளேஸில் என்னை ஃபுல்லாக நம்பி இந்த ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்ததே ஜங்குக்கு தான். ஜங்குக்கால் தான் நான் இந்த பிளேஸில் இருக்கேன். ஜங்குக்கு தான் எனக்கு எல்லாமே. ஜங்குக்கு தான் என்னோடய வேல்டுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பேசணும். ரூம்லேருந்து இறங்கி வர நம்மகிட்ட இந்த வேடெல்லாம் கேட்டால் பாய்ஸஸ்மே இந்த மூமெண்ட்டெல்லாம் கேட்டு இவன் என்ன வித்தியாசமாக பேசுகிறான்ங்கிற மாதிரி நோட் பண்ணேன். எனக்காக ஒரு நியூ லைஃப்பை கொடுத்தது ஜங்குக்கு தான். அந்த பிளேஸ்லேருந்து எனக்கு லைஃபே இல்லாதபடி பண்ண நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் க்ளோஸாக நட்டாசா கிட்ட வந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் உன்னாலேயும் சரி எவனாலேயும் சரி எவளாலேயும் சரி டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வெள்ளத்தனமாக சொல்லிவிட்டு நக்கலாக ஒரு ஸ்மைலோட டக்குன்னு நட்டாஷா விட்டு எழுந்து பக்கத்தில் இருக்க ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணும்படி லைட்டாக ஹக் பண்ணபடி லைட்டாக ஃபேக்ரிங், அதாவது நம்மகிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஒரு பக்கமாக ஹக் பண்ணபடி தேம்பி அளவாலாம் இந்த மாதிரி அழுதான். சரி ஜெனி, அவள் சொன்னதெல்லாம் கேட்டு நான் உன்னையே ரொம்ப தப்பாக திங்க் பண்ணிட்டேன். அந்த மூமெண்ட்டை நான் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கணும். நானே உன்னை ரொம்ப பனிஷ் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இட்ஸ் ஓகே ஜங்குக், இட்ஸ் ஓகே. இதுக்கெல்லாம் 100% காரணம் எனக்காக ஒரு நியூ லைஃபே கொடுத்துட்டு நீ தான். நீ என்னை பனிஷ் பண்ணாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர நோட் பண்ணிவிட்டு வந்த அடுத்த செகண்டே நேராக ஜெனியோட ரூமுக்கு க்ரை பண்ணபடியே ஓடுறா. மொபைல் இன்னும் ஹாலில் தான் இருக்குது. இங்கே என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத ஹெட்டு கேட்கணும்ல. அதனால் மொபைலில் சோஃபாவில் பில்லோ சுற்றிருப்போம்ல அடுக்கு பின்னாடி வச்சு நல்லா அங்கே நடக்கிற மொமெண்ட்டை கேளுங்கிற மாதிரி ஜென்னியை வச்சுட்டு நேராக ரூமுக்குள்ளே போய் இன்னொரு மொபைல் மூலிமா நம்ம லீக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கான். நம்ம நினச்ச மாதிரியே நட்டாஷாவை இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக மூவ் ஆகியாச்சு. நெக்ஸ்ட்டு அவள் என்னடா இன்னும் ரொம்ப டார்கெட் பண்ணுவாள். அதனால நான் சொன்ன மாதிரியே அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணணும். நீ டார்கெட் பண்ணணும். என்னோடய உயிர் உன் ஹேண்ட்ஸில் தான் இருக்குல்லே. இனி உன்னை நம்பிட்டா இந்த ஹோல் ஒர்க்கே நான் பண்ண போகிறேன். எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லீக்கிட்ட இவன் ஏதோ நிறைய பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ சொல்கிற எல்லா ஒர்க்குமே நான் பண்ணுறேன் ஜெனி, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. உன்னோட அந்த சிஸ்டரும் சரி ஜங்குக்கும் சரி டேயும் சரி யாருமே உன்னை பனிஷ் பண்ண நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனிக்கிட்ட பேசினா உன்னை நம்பிட்டு அந்த ஹோல் ஒர்க்லேயே நான் என்ட்ராக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இப்போ ஹாலில் தான் இந்த மாதிரி நம்ம ஜெனியே பனிஷ் பண்ணிட்டார்ல. அந்த மூமெண்ட்டும் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு பள்ளியை இன்னொரு பர்சன் மேலேயே போடுறனுங்கிற மாதிரி ஒரு சாட்டை அப்படியே பாடியாரோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கினோம் வேண்டாம் பாஸ். அந்த சாட்டை மிளக்க ஃபுல்லாக நான் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நிறைய ஓசிங்க இருக்குது. வேணாம் பாஸ் என்னை எதுவும் பண்ணாதீங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் பாஸ், என்னை ஃபர்கிவ் பண்ணி விட்டுருங்களேங்கிற மாதிரி பயங்கரமாக கடையில் தான். அன்னைக்கு எனக்கு டவுட் இருந்துச்சுடி. எல்லாரும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டைட்டில் என் பேபி பக்கத்தில் நிற்க சொல்லியே
ஆனால் என் பேபி அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரட்டே நோட் பண்ணுறாரு. அன்னைக்கு நீ தானே இவளை காப்பாற்றி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ டிங் ஆகுது. ஸ்டெப்பில் மேலே டெராஸ்லேருந்து தள்ளி விடுறதுக்கு தானே நட்டாஷா ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் அன்னைக்கு அந்த பிளேஸில் ஜங்குக்கிட்ட சேவ் பண்ணது யார்? நம்ம டேடம். நீ சேவ் பண்ண அவள் உன் பேபியே கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்டை வச்சு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான் பயங்கரமாக அவள் கட்டுவாள் வலிட்டாங்க முடியாமல் இந்த மாதிரி கட்டுனோம். ரூம் டோரை பயங்கரமாக 4 பேபிஸுமே நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். சத்தம் போடாது. என்னடா கட்டிக்கிட்டே இருக்க கட்டுறதுக்கு பிறகு மவுட்டு இருக்காது, டங்கு இருக்காது, எல்லாத்தையும் பீஸாக கட் பண்ணி எரிஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா கட்டிட்டு என் பேபிஸ் 4 மெம்பர்ஸும் அங்கே கதறி அழுதுட்ருக்காங்க. முன்னாடி கட்டிக்கிட்டே இருக்கேன். இனி சவுண்டு வந்துச்சு பாட்டியா நைஃபை அப்படியே ஒரே இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மிரட்டினோம். வேகமாக ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு நட்டாஷா கிட்ட இருந்து. வேண்டாம் ஜங்குக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாத, அந்த பர்சன் பண்ணது இருந்தால் எனக்கு எதுவுமே ஆகலையே, நீ முதல்ல அந்த கேலை ஃப்ரீ பண்ணிவிடு, நீ இப்போ அடித்த அடியிலே அந்த கேலோட பாடியில் நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு, நீ முதல்ல மூவ் ஆன் ஆகு, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணாத, நீ ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சா. இது பாய்ஸஸ் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மேலே பாய்ஸஸ் மிம்மம் ஜான் டாடி எல்லாருக்குமே ஓவர் லவ். ரொம்ப இன்னசென்ட்டாக நடந்துக்கிட்டாலும் இப்போ அட்டாக் பண்ணுறது யாரை? தானே. ஒரு செகண்டில் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுருந்தா பேபி அபார்ட் ஆகிருக்கும். அது எவ்வளோ பெரிய பெயின் லாஸ். ஒரு பேபிக்காக நான் ஃபைட்டப் பண்ணி ஃபேமிலி மெம்பர் 6 இயர்ஸாக பிரிஞ்சிருந்தாங்க. இந்த மூமெண்ட்டில் இன்னும் ஹைப் ஆகி இதில் நீ தலையிடாது அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் ஐயா நீங்கள் தான் உங்கள் பிரதரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்களே இந்த மாதிரி பேசுகிறீங்களே, அவன் பண்ணுறதில் என்ன தப்பு இருக்குது, அவன் பண்ணுறது எல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன ஹயாங்ஸ் 2 பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பனிஷ் பண்ண போகிறதுனால அந்த பர்சன் சேஞ்ச் ஆக போகிறாங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒர்க் என்ன வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா என்ன இந்த மாதிரி இன்னசென்ட்டாகவே நடந்துகிட்ருக்க, உன்னோட இன்னசென்ட் கேரக்டர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணி லைஃப்லேயே ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த அளவுக்கு யாரும் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. அவள் பேபி அபார்ட் பண்ணுற மாதிரி ஒர்க்கையும் பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் இந்த பிளேஸில் ஜங்குக்கு பனிஷ் பண்ணக்கூடாது டேமா, நீ தான் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சேகுப்பும் வயனும் மாட்டி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசணும். ஐயோ ஒரு செகண்ட் நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, இந்த மாதிரி பனிஷ் பண்ண போகிறதுல எதுவுமே நடக்க போகிறதில்ல, எனக்கு தான் ஹேட் ஆகும். ஏன்னா என்னால் இன்றைக்கி இந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், ஒரு ஹெல்லான மூமெண்ட் கிடைக்கும், அந்த பர்சன் டெத் ஆகுவாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஜங்குக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல, நான் சொல்கிறது கேளு, அந்த மாதிரி பண்ணாத, அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் மிம்மம்டா ஜங்குக் என்ன சொன்னாலும் சரி அவளை சும்மா மட்டும் விட்டுறாட, அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா 6 இயர்ஸாக இந்த பிளேஸ்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு யாரோ ஒரு பர்சன்ட் மணி கொடுத்தாங்கன்ட்டு நம்ம பிளேஸில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டுருக்கா. இந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி குக்கிக்கு நடந்த குட்டி அட்டாக்கும் இவளோட அட்டாக்காக தான் இருக்கும். பார்ட்டிகளில் டேக்கு பாய்சன் கொடுத்த ஒர்க்கை பண்ணதும் இவளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிம்மம் சொல்கிறது கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி மிம்மம்கிட்டே வந்துட்டாங்க. என்னம்மா பேசுகிற, என்ன மாதிரிம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ்மா நீங்களும் இந்த அளவுக்கு பேசாதீங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா, ஏற்கனவே ஜங்குக்கு ஹைப்பில் தான் நிற்கிறான், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவனை கோவப்படுத்துறீங்களே, டென்ஷன் ஆக்குறீங்களே, நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே அவளை பனிஷ் பண்ணாமல் விட்டுறாடுங்கிற மாதிரி ஆர்டர் போடுறீங்க. அம்மா ப்ளீஸ்மா இந்த மாதிரிலாம் பண்ணாடாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜிமினாடாம் வாய மூடட்டே, எப்போ பார்த்தாலும் இன்னசென்ட் மாதிரியே பேசிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, பனிஷ்மெண்ட்டு தான். ஒரு பர்சன்ட்டை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா இதேமாரி எக்கச்சக்க பர்சன்ட் இந்த பிளேஸ்லேயே என்ட்ராகுவாங்க. நம்ம பாடி கார்ட்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் பிறகு நம்ம மேலே இருக்கிற பயம் விட்டு போயிடும். என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ண இவ்வளோ சொல்லப்போனால் கில் தான் பண்ணணும். இந்த ஒர்க்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னா பேபிஸ் கூட ரூமில் போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசினோம். ஜிமின் என்ன மாதிரி ஜிமின் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. நான் நிறைய பர்சன்ஸ், அதாவது நான் ஒரு டாக்டர், நான் நிறைய பர்சன்ஸோட உயிரை எப்படிடா சேவ் பண்ணுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் இப்படி நாங்கள் மாஃபியா ஃபேமிலி, நாங்கள் எத்தனை பர்சன்ஸை வேணாலும் ஈஸியாக கில் பண்ணணுங்கிற மாதிரி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜிமினி இந்த மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக டேக்கிட்ட வந்துட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே ப்ராடா ஸ்டெலிட் வைக்கிறாரு.
ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணேன். ஜங்குக் எதையுமே பேசலை. அந்த சாட்டை கீழே போட்டவே கிட்டலட்டே ப்ரொடக்டில் தூக்கின மூமெண்ட்டில் நேராக ரூமுக்கு வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே கொண்டு விட்டான். ஜங்குக் இப்போ அந்த சாட்டை வச்சு அடிக்க சொல்ல அந்த பர்சன்டோட கேலோட பிளட் நம்ம ஜங்குக் மேலேயும் தேய்ச்சிருக்கும். அதே பொசிஷனில் உள்ள என்ட்ராகிறத 4 பேபிஸையும் நோட் பண்ணோம். கிட்ட ரொம்ப க்ளோஸாக நம்ம ஜங்குக் வந்துட்டு தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்கட்ட பேபி, 1% ஹேட் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டாலே இந்த ஜங்குக் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேயை கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு டேயோட காட்டில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் குக்கியும் நாமும் ஜான் மின்னுங்கிற மாதிரி எல்லாரையும் வெட்ட சுற்றி உட்கார வச்சுட்டு அமைதி பேபி கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு. வெளியே நடக்கிற சவுண்டு உனக்கு கேட்கவே கூடாதுன்னு தான் பாரு உனக்கு ஹெட்ஃபோனில் சாங் போட்டிருக்கேன். இந்த சாங்கு பட்டலைன்னா இந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ளே மட்டும் ஹெவியாக சாங் ப்ளே ஆகிற மாதிரி சாங் போட்டு விட்றாரு. ஹெட்ஃபோனே உனக்கு தேவையில்லை. வெளியே என்ன நடந்தாலும் நீ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த ரூம் முழுக்க சாங் ப்ளே ஆகும். இந்த லவ் ஃபீலான சாங்கை ஃபீல் பண்ணபடி இந்த ஜங்கு கூட திங்கிங்லேயே இரு. வேறு எந்த திங்கிங்கும் உனக்கு இனி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸ் ஆல்ரெடி நோட் பண்ணிவிட்டு டேடுக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, டேடு ஒர்க்குக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி 4 பேபிஸையும் பார்த்து கேட்டான். ஓகே டேட், ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் இந்த மாதிரி சொன்னால் அவன் ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணுற ஒர்க்கை பண்ண போகிறான், நீங்கள் வேணால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்கடா சொல்கிறீங்கிற மாதிரி ஷாக்கில் பேபிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணால் செல்லங்க கரெக்டாக டேடு மாதிரியே திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸை பாட்டு கட்டுக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ரூம் டோரை விட்டு வெளியே வந்து டோரை லாக் பண்ணி இவர் உள்ளுக்கு லாக் பண்ணுறதை விட்டுட்டு வெளியவே வந்து ஓப்பன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்படி வெளியே வச்சு லாக் பண்ணால் வேகமாக வந்து அந்த ரூம் டோரை நம்மகிட்டே நாக் பண்ணுறாரு. ஜங்குக்கு நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அந்த மாதிரி பண்ணாட, எதுக்காக ரூம் டோரை நாக் பண்ணுறேன்? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல பேபிமா, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நீ பார்க்கவே கூடாது. நீ நார்மலாக இருந்தாலே உனக்கு அப்படியே ஃபீவர் வந்துடும், அப்புறம் ஹெல்த் யூஸில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இப்போ என் பேபியை உன் டொமக்ஸில் வச்சுருக்க, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. உன்னோட சேஃப்டியை நான் தானே பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த குட்டி ஒர்க். நீ ரூம்குள்ளேயே அமைதியாக சாங் கேட்டுட்ரு, உன் பேபிஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டுரு. இந்த பேபி எனக்கு கொடுத்த ஒரு ஒர்க்கை ஏன் பண்ணிவிட்டு உன்கிட்ட வரேன், அது வரைக்கும் ரூம்குள்ளே தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக கீழே இறங்கணும். சேவ் பண்ண இருக்கிறது டே மட்டும்தான். டேயை தவிர வேறு யாராலையும் சேவ் பண்ண முடியாது. டே மட்டும் தான் ரொம்ப இன்னசென்ட். அதர் பர்சன்ஸை ஹேட் பண்ணக்கூடாது. மாஃபியா ஒர்க்கில் வச்சு என்ன பண்ணாலும் நம்ம டேக்கு தெரியாது. அந்த பட்டு தான் கண்ணு முன்னாடி யாரையுமே ஹேட் பண்ணக்கூடாதுன்னா டே ஃபைட் பண்ணுவார். டேயே பிடிச்சி ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நட்டாஷா இன்னும் பயந்து போய் அங்கேருந்து எழுந்து போயிடலாங்கிற மாதிரி போனோம். ஜின்னு அப்படியே பிடிச்சி நட்டாஷா திரும்பவும் அந்த ஃப்ளோர்லேயே தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு பண்ணுறதை பண்ணிவிட்டு எங்கடி தப்பிச்சு ஓட பார்க்குற, இது எங்களோட பிளேஸ், இங்கேருந்து நீ அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிருவியா? யார் சொல்லடி இந்த ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கோவமாக கேட்கவும், எனக்கு அந்த பர்சனோட நேம்லாம் தெரியாது, அந்த பர்சன்ட்டை நாங்கள் ஹெட்டுன்னு தான் சொல்லுவோம், ஹெட்டுன்னு மட்டும்தான் கூப்பிடுவோம். அந்த பர்சன்ட் வந்து ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லடா வருவா. கரெக்டாக அந்த பர்சன்ட் ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள கரெக்டாக நட்டாஷாவோட நெக்கில் ஒரு நைஃப் பறந்து வந்து சொல்லுது. அது யாரும் தூக்கி வீசல, ரூம்குள்ளே போன ஜெனி தான் மறைஞ்சிருந்தபடியே தூக்கி வீசியிருப்பா. ஏன்னா எல்லாருமே நட்டாஷா மேலே தான் ஃபோக்கஸ் காட்டிகிட்டு இருப்பாங்க, ஜெனியை பார்க்க மாட்டாங்கல்ல. ஜெனி நட்டாஷாவை கில் பண்ணணுன்னு தான் ரூம்குள்ளேயே போயிருந்துருப்பான். இந்த மாதிரி கரெக்டாக அந்த பர்சன்ட் ஒரு கேர்ளுங்கிறத சொல்ல வர அந்த செகண்டில் கரெக்டாக நட்டாஷாவோட நெக்கில் நைஃப் வந்து சொருக அதே பிளேஸில் அப்படியே நட்டாஷா டெட் ஆகிற பொசிஷனில் வில்ல என்ன எங்கேருந்து இந்த நைஃப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஷாக்கானா, நான் இருக்க சொல்ல நீ காட்டி கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஜெனி சிரிச்சபடியே நட்டாஷாவை நோட் பண்ண அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டெத்தாக்குற கடைசி செகண்டில் ஜங்குக்கு இன்னும் க்ளோஸாக வந்துட்டு என்ன சொல்ல வர, யார் அந்த பர்சன், இந்த
இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி எதையோ நட்டாஷா சொல்கிறா. சொன்ன அடுத்த செகண்டே நட்டாஷா அந்த பிளேஸில் டெட் ஆகிடுவா. இந்த மாதிரி டெட் ஆனால் என்ன சொன்னா ஜொங்குக், என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கேட்டான். அது எனக்கு சரியாக கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்கிறாரு. ஆனால் நட்டாஷா சொன்னது ஜொங்குக்கு நல்லா கேட்டிருக்கும். ஆனால் அதை வெளியே சொல்லாமல் எனக்கு அது சரியாக கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லிட்டு, இந்த ஹவுஸுக்கு வெளியே யார் நிற்கிறாங்க, இந்த ஹவுஸுக்கு வெளியே ஏதோ ஒரு பர்சன் தான் நட்டாஷாவை கில் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹவுஸில் இன்னொரு பர்சன் இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி பாய்ஸஸை பட்டுக்கிட்டுனா வெளியே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பர்சன், கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மேட்ஸுங்கிற மாதிரி எல்லாரையுமே செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணது ஜெனி மட்டும் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கூலாக சாங் கேட்டபடியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்கான். எப்படியோ ஒரு ப்ராப்ளத்தை என் பண்ணியாச்சு. இன்னும் எனக்கு 2-3 ப்ராப்ளம் தான் இருக்குது. அதையும் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்த ஒர்க்கை என் பண்ணிவிட்டு கிட்ட போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே நட்டாஷா டெட் ஆனதில் யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ ஜெனிக்கு செம ஹாப்பியான மூமெண்ட்டில் வில்லத்தனமாக சிரித்தபடியும் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துருந்து சாங் கேட்டபடியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் ஹாலில் டன்னு ஜெடியோட மொபைல் இருக்குது. இந்த மூமெண்ட்டில் இங்கே நடந்தது எல்லாமே அந்த கேர்ள் கேட்டுருப்பான். லாஸ்ட்டில் கேர்ள்னு சொல்ல வர்றதுக்குள்ளே அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் ஜெனி நம்மளை சேவ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் நோட் பண்ணோம். அந்த கேர்ளை இது வரைக்கும் நம்ம ஜெனி கூட பார்த்துட்டு கிடையாது. பார்த்துருக்கவும் அவள் அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்த மூமெண்ட்டில் அந்த காலை இப்போ அந்த ஹெட்டே கட் பண்ணுறான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நட்டாஷா இந்த மாதிரி நம்மளே காட்டி கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே. நல்ல வேலை இவன் நம்ம சொல்கிற ஒர்க்கெலாம் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட நேமையும் நம்மளோட லுக்கையும் அவட்ட காட்டாமல் விட்டது நல்லதாக போச்சு. ஜெனி அப்போவே சொன்னான், தேவையில்லாமல் அவள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ட்டு ஓவராக அவளை நம்பாட, இன்னும் கொஞ்சம் மணி கிடைச்சா உன்னையே மாஃபியா ஃபேமிலிகிட்ட மாட்டி விட்டுருவான்ட்டு அப்போவே அவள் என்னை வான் பண்ணான். அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கேர்ள் திங்க் பண்ணிவிட்டு இந்த இதுலேயும் மிஸ் ஆகிட்டான். ஆனால் இதில் ஒன்று புரியவே இல்லை. இதில் ஏன் ஜெனி 2 டைம்ஸ் சேவ் பண்ணது மட்டும் இல்லையே, நட்டாஷாவை எதுக்கு மாட்டி விட்டா, நட்டாஷா ஏன் ஜெனியை மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இங்கே கட் ஆகுது. இந்த கட் ஆனால் இப்போ நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வேறண்டாம் செம்ம டென்ஷனில் ஹாலில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹவுஸ்க்குள்ளே யாரோ ஒரு பர்சன்ட் இருக்காங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற அந்த செகண்டில் கீல் பண்ணிட்டாங்களே, அது யாருங்கிறது இனி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். நான் தாண்டா அது அந்த ஹோல் வரைக்கும் பண்ணிகிட்ருக்குது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி எதுவுமே நடக்காத மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் டென்ஷனில் கதறாங்கல்ல. அந்த மூமெண்ட்டை பற்றி அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பாய்ஸஸ் ஹேட் ஆகிறது ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதே பிளேஸில் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காருல, இந்த மூமெண்ட்டை ஜெனியால் பார்க்க முடியல. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எதுனால இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்டே இருக்கிற, அதான் உன் பேபிக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கிட்ட இன்னசென்ட்டாகவே வந்து பேசுகிறான். இந்த மாதிரி பேசுகிறேன். இந்த மாதிரி ஜொங்குக் ப்ளே பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. யாருமே என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மாஃபியா ஃபேமிலினா மாஃபியா ஒர்க்குனா எல்லாமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் வைக்கணும். ஆனால் இந்த ஜொங்குக்கு கோவண்டா ஹவுஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் சரி, அவனோட கோவத்தை கரெக்டாக காட்டிட்டான். நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியுமே நட்டாஷாவை கீல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேம்பி அழுதா. பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்து டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணப்படி தேவையில்லாமல் க்ரை பண்ணாட. பேபி டொமக்ஸில் இருக்குதுல்ல, பேபி டொமக்ஸில் இருக்க சொல்ல இந்த மாதிரிலாம் க்ரை பண்ணாடனே அப்படிங்கிற மாதிரி டீரியெல்லாம் வெயிட் பண்ணுவாளா, இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜொங்குக் ஜெனி இவ்வளோ க்ளோஸாக டேக்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு இந்த பிளேஸில் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்த. நம்ம டேயின் ஜெனி அட்ட டைட்டில் ஷாக் ஆகி டக்குன்னு ஜெனி டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு தான் பொசசிவில் ஓவர்லோட் ஆகிட்டாரு. செம்ம பொசசிவில் அப்படியே ஜெனியை நோட் பண்ணிவிட்டு இந்த ரூம்குள்ளே என் பெட்டில் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக கேட்டான். கோவமாக கேட்குறது மட்டும் இல்லை, ஜெனியை அட்டாக் பண்ணுற மாதிரி ரொம்ப வேகமாக வராரு. இவங்களை வேகமாக வரதை பார்த்துட்டு ஜெனிக்கு முன்னாடி கரெக்டாக என்ட்ராகிறாரு.
என்ன டே பண்ணுறேன், என்ன மடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும், அவங்க என்ன கம்ஃபர்ட் தான் பண்ண வந்துட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜங்குக்? ஒரு பர்சன்ட் கூட என் பக்கத்தில் உட்காந்துருந்து கம்ஃபர்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சிஸ்டர் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனியை பார்த்து சொல்லவும், ஜெனியை அப்படியே நம்ம டேயும் ஜங்குக்கையும் மாட்டி மாட்டி பார்த்தா, ஜங்குக் ஒன்றும் உங்களை எதுவும் பண்ண மாட்டான், அங்கேருந்து போங்கங்கிற மாதிரி முன்னாடி நிற்கிற ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டே 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு, ஜங்குக்கு எதையுமே பண்ண மாட்டான், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனி அப்படியே டேயும் கிராஸ் பண்ணி ஜங்குக்கையும் கிராஸ் பண்ணோம். ஜங்குக்கு செம்ம கடுப்பில் என்ன டேயோட ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி டீரியெல்லாம் ஃபைட் பண்ணி விட்டுட்டு இருந்திருப்பால, அந்த மூமெண்ட்டை பார்த்த காண்டிலேயே ஜெனியை பார்த்து அப்படி முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான் டே தான் ஜெனி ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே ஜெனி போகிற மூமெண்ட்டே பார்த்து கோர்ட்டில் முறைச்சிட்டு இருக்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காருல, அந்த ஹேண்ட்ஸை இன்னும் புஷ் பண்ணி ஜங்குக்கு டே கிட்ட இன்னும் க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தம் நம்ம ஜங்குக்கு ஜெனியை மறந்துட்டு அப்படியே டேயை பார்க்குறாரு.